குற்றங்களை தடுக்கவும் சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வை நீக்கவும் மனித நேயம் மற்றும் மொழியின் இறையாண்மையை வளர்க்கவும் ரோட்டரி சங்க கோட்பாடுகளை தேவையான மனிதர்களுக்கும் குடும்பங்களுக்கும் தேசங்களுக்கும் இறையாண்மை ஒன்றுபட்டு வாழவும் அருள்புரிய அரசெல்லாம் நான்கடி சோதனை எந்த ஒரு செயலையும் செய்வதற்கும் நம் நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு ரோட்டரி நான்கடி சோதனை. இது உண்மைதானா? இது அனைவருக்கும் சமமானதா? இந்த கனவு ஆணையுடைய உலகத்தினவாட ஆளுநரிடம் செல்லப்பட்டிருப்பதற்கு வருகை புரிந்துள்ள எங்கள் நாவை நடத்தி கொண்டிருக்கின்ற துணை ஆளுநர் அவர்களுக்கும் எங்களுடைய மூன்று சங்கங்களுடைய நிர்வாகிகள் தலைவர் செயலாளர் பொருளாளர்களுக்கும் எங்களுடைய மூத்த துறையாளர் செல்லக்கூடிய முன்னாள் தேர்தல்களுக்கும் இவ்விழாவை அலங்கரிக்க சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற கடவுள் பகுதியாக பார்க்கப்படுகின்ற உங்கள் அனைத்து பேருக்கும் அனைத்து அனைத்து சார்பாகவும் வருகை வரவேற்பு வரவேற்பு நிகழ்ச்சியில அவர்களுக்கான மரியாதை செய்ய காத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் டீசர்ட் போட்டுட்டாங்களா? எல்லா டீசர்ட் போட்டாச்சா? ஓகே. விஷ்ணுதேவ் மைக்குடிப்பட்டி வாங்க. வாங்க எல்லாரும் கை தட்டுங்க. எல்லாம் கை தட்டி உற்சாகப்படுறாங்க. கை தட்டுங்க. விஷ்ணுதேவ் மைக்குடிப்பட்டி ஒரு தலைவரையும் தனியாக கொடுங்க. அப்புறம் மாத்தி மாத்தி சந்தனம் சூர்யா பிசானத்தூர் வாங்க. சூர்யா பிசானத்தூர் கோபிராஜ் அடுத்து வந்துட்டே பாருங்க. சர்வேஸ் புலாப்பட்டி சர்வேஸ் வாங்க. சர்வேஸ் கீர்த்தி சார். கவின் வடுகப்பட்டி சிரஞ்சீவி புலாப்பட்டி வேம்பன்பட்டி சஞ்சனா. எல்லாருக்கும் கொடுங்க சான்ஸ். எல்லாரும் போட சொல்லுங்க. மெம்பர்ஸ் எல்லாரும் வாங்க. ரோட்டரி நம்பர் அனைவரும் முன்னாடி வந்து எல்லாம் செய்யுங்க. முன்னாடி வாங்க. எல்லாரும் வரவே போடுங்க. சிரஞ்சீவி போடுங்க. சஞ்சனா போங்க. சஞ்சனா அப்படியா? கார்த்திகேயன் பிசானத்தூர். கார்த்திகேயன் ஜனனி பிசானத்தூர். வாங்கிட்டு வந்தியாப்பா? வாங்கிட்டு ஜீவிதாஸ்ரீ அக்ஷபட்டி. உனக்கா வந்துட்டாப்லையே. சுனந்தா ஜீவிதாஸ்ரீ. இந்த சின்ன குழந்தைகள அப்பா இது வேணாண்டு கழட்டி வச்சிருக்காங்களே, அவங்க கழட்டி வச்சிருப்பாங்க. அவங்க வாங்கிட்டு வருவாங்க. அப்படியா? கொஞ்சம் போடுங்க. எத்தனை இருக்குல்ல? இதே வச்சுக்கோங்க. கவிஸ்ரீ போய் போட்டாச்சா? வித்யாஸ்ரீயா அந்த பையன் அத வேணாங்க. விட்டு அனைவரும் இருக்கல. அப்புறம் போடுங்க போட்டோ. இந்த நிகழ்ச்சியை கந்தரகோட்டை ரோட்டரி சங்கம், அறந்தாங்கி ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டரி சங்கம், கந்தரகோட்டை வாகை ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும்
வருக வருக வரவேற்பு அரண்டை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன்பா. இறங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் வருகை தந்து இப்பொழுது இந்த குழந்தைகளுக்கான சிறப்பு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். பெரிய கடவுளுக்கு சமம் தான். இந்த குழந்தைகளோட யாரு என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியாத ஒருத்தங்களுக்கு கொடுத்துருக்கா வாங்கிருக்காங்க. அவங்களுக்கு வந்து செய்யறது வந்து கடவுளுக்கே நேரடியாக செய்யற மாதிரி, அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறது நீங்க கடவுளுக்கே ஊழியம் செய்யற மாதிரி. இந்த குழந்தைகளை பாதுகாக்கின்ற பெற்றோர்களுக்கு முதல்ல ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு இதை சொல்லிக்கிறோம். உங்களுக்கு எங்களுடைய அன்பான நிலையை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அனைவருக்கும் வணக்கம். செல்லமே திறமை ப்ராஜெக்ட் வந்து சார் வந்து எடுத்து எங்களுக்கு நாங்க புதுசு, எங்களுக்கு ஒன்றும் சரியா தெரியாது. அதனால அவங்க வழிகாட்டுதல்படி நாங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்ல கலந்துக்கிட்டோம். இங்க வந்து பார்த்தா அந்த குழந்தைங்க ரொம்ப, அதாவது கடவுளோட குழந்தைங்க அப்படின்னு சார் சொன்னாங்களா, அது மாதிரி கடவுளோட குழந்தைங்களை தான் நாங்க வந்து இன்னைக்கு தத்தெடுத்து அந்த குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டி, பரிசு பொருட்கள் மற்றும் உணவு எல்லாமே ஏற்பாடு செய்திருக்கோம். அதனால நீங்க வந்து அதை பயன்பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த குழந்தைங்க வந்து ஏன் இந்த மன வளர்ச்சி குன்றிய காரணம் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது சொன்னாங்க, சொந்தத்துக்குள்ள ஒரு திருமணத்தை பண்ணிட்டோம் அதனால அப்படின்னாங்க. இனிமே உள்ள ஜெனரேஷன் வந்து சொந்தத்துக்குள்ள சொந்தம் போகலாம், ரொம்ப சொந்தத்துல பண்ணாம அடுத்தடுத்த ஜெனரேஷன் மாறுற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த நாட்டோட முதுகெலும்பே வந்து விவசாயம் சொல்றாங்க. அது வந்து நாட்டோட முதுகெலும்பே இளைஞர்கள் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண் குழந்தைங்க நிறைய இருக்காங்க. நான் தான் ரைட் பண்ணேன். அப்ப வந்து ஆண் குழந்தைங்க நிறைய இருந்தாங்க. எனக்கு ரொம்ப மனசு அப்படியே கஷ்டமா இருந்துச்சு. இந்த 2 ஹவர்ஸா வந்து மனசு ரொம்ப வேதனைப்படும். இந்த குழந்தைங்க உணவு பாதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அதனால முடிஞ்ச வரைக்கும் சொந்தத்துல மேரேஜ் பண்றதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க, அடுத்தடுத்த ஜெனரேஷன் அவாய்ட் பண்ணுங்க. அதை இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்கள விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த மாபெரும் விழாவுக்கு வருகை சிறப்பு செஞ்சதற்கும் ரோட்டி நண்பர்களுக்கும், இந்த கடவுளின் குழந்தைகளாக இந்த குழந்தைகள் தெய்வ குழந்தைகளுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த கனவு ஆண்டின் முதல் திட்டமான இந்த செல்லமே செல்லம், அதாவது இந்த திட்டத்தை உணர்ந்ததே மிகப்பெரிய சாதனை. நாங்களும் இன்னைக்கு வந்து பார்த்ததுல இருந்து இவ்வளவு பெரிய சேவையை செய்கிறோம் அப்படின்னு இதாக இருக்கு. இந்த பெற்றோர்கள் வந்து மிகப்பெரிய சாதனை தான் இந்த குழந்தைகளுக்கு வளர்க்கிறது. இந்த குழந்தைகள் எல்லாருமே கொஞ்சம் குறை இருந்தாலுமே ஆனால் ஏதாச்சும் ஒரு தனித்திறமை கண்டிப்பாக அவ்வளோ இருக்கும். அதை கண்டுபிடிச்சு நீங்க அதை டெவலப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எங்க ஊர்ல ஒரு பையன் இருக்காப்ல, அந்த பையனும் கொஞ்சம் தான் ஆனால் பேசுவான், போன்ல பேசுவான், செல் ஆப்ரேட் பண்ணுவாப்ல, எல்லாத்தையும் பேசுவாங்க. அவங்க இருக்கக்கூடிய நியூஸ் எல்லாமே அவன்கிட்ட இருக்கும். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தா யாருக்காச்சும் போன பண்ணி அந்த நிகழ்ச்சி என்ன, அது யாரு, என்ன நடந்துச்சு, எல்லா டீட்டெயிலும் கேட்டுவாப்ல. அதனால அந்த பையன் வந்து எல்லா நிகழ்ச்சி அரங்காங்கள எல்லா நிகழ்ச்சியும் இருப்பாப்ல. ஆனா அவருக்கு நடக்க முடியாது. இது அந்த பிராக்டிஸ் கொடுத்தா இவங்க மாதிரி ஒரு திறமைசாலியா நம்ம உருவாக்க முடியாது. நான் கூட அந்த பையனுக்கு அரங்காங்கி டிவி சேனல் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நமக்கு கூட தெரியாத நியூஸ் கூட அவன் வச்சிருப்பாப்ல. அது மாதிரி இந்த குழந்தைகளை உங்க பெற்றோர்கள் வந்து தேவையான ஒரு இதை கொடுத்தோமா, நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம்னா இவங்க மாதிரி சிறப்பான யாருமே கிடையாது. எனக்கு அவங்களோட ஒரு தனித்திறமை கண்டிப்பா அடங்கியிருக்கு. எப்போதுமே நம்ம மாற்றுத்திறன் சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரையும் ஒரு தனித்திறமை இருக்கு. அதை நம்ம வெளிக்கொணர வேண்டியது நம்ம சுத்தி இருக்கவங்க தான். அதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்க ரோட்டரி கவர்னர் அவர்களுக்கு இந்த தருணத்தை நன்றி தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் மதிய வணக்கம். இந்த ஏற்பாடை செம்மையாக செய்து காட்டிய எங்களுடைய தலைவர் பெரியகுமார், செயலாளர் பால் குணசேகரன் மற்றும் எங்கள் கிளப்பினுடைய அனைத்து பொறுப்பாளர்களும் நல்ல உள்ளவர்கள் எல்லாரும் பங்கேற்கிறார்கள். அதே போல வாகை அணியினுடைய ரமணிடம் பெரிய செயலாளர் மற்றும் பொருளாளர் அந்த டீமுக்கும் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இந்த நிகழ்வை வந்து மாவட்டத்தில் இது எங்களுடைய கவர்னர் கனவு நாயகம் காட்டியினுடைய முதல் திட்டம் இது. இந்த திட்டத்தை வந்து ஒரே மாவட்டத்தில் வந்து நீங்க நடத்துங்க, இன்னும் பெருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்க கவர்னர் சொன்னார். இது கிட்டத்தட்ட 1 மாசம் இது ஓடிக்கிட்டே இருக்கு, மாவட்டத்தில் செய்வோம்னு சொல்லி. இதை எங்க தலைவர் பெரிய சொன்னாரு, மாமா அதெல்லாம் வேண்டாம், இங்க இன்னும் பெருசா நடத்தும் அப்படின்னு சொல்லி எந்த பல முறை கேட்டார். நான் இல்ல அப்புறம் எல்லாரோட ஒத்து போகணும், மாவட்டத்தில் நடத்தினா பெருமை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சோண்டு நம்ம முடிஞ்ச கொடுத்து நம்ம போய் கலந்துக்குவோம் அப்படின்னு. இல்ல மாமா நம்ம இங்கே செய்யணும், நம்ம பகுதியில் செஞ்சு நம்ம பகுதியில் இருக்கிறவங்களை மகிழ்ச்சி வச்சு ஒரு எடுத்துக்காட்டாக மாவட்டத்தில் முன்னோக்கிய பண்ணணும்னு சொல்லி அவருக்கு டைம் கொடுக்காதனால இப்ப முடிஞ்ச அளவு செய்திருக்கார்கள். அதோட எங்க கிளப்பினுடைய பங்களிப்பு நிறைய பேர் எல்லாமே ஒவ்வொருத்தரும் வாங்கி கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் ஃபுல்லாக இன்னும் பிரதானம் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தேன், நைட்டு தான் கேட்டான், தம்பி அவங்களுக்கு என்ன சைஸ் என்ன சொல்லுப்பா, ஏதாவது ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுத்தா அது ஒரு இதாக இருக்கும் சொல்லி இதை 3 போட்டியே பண்ணியிருந்தோம்னா நேம் போட ஒரே கலரை பண்ணிருக்கலாம். எங்களுக்கு சைஸ் தெரியல, ஒன்றும் தெரியல, எப்படி கேட்கறது தெரியாம இதை இப்ப கூட இங்க வந்து ஒரு குழந்தைக்கு வாங்கிக்கிறாங்க. இதை வந்து என்ன இவங்க எல்லாருமே ஒரு தெய்வ குழந்தைகள். அந்த குழந்தைகள் என்னன்னே தெரியாம ஒரு இதுக்கு போது எங்களுடைய கவர்னருடைய இது
இந்த மாதிரி குழந்தைகளுக்கு முதல் திட்டம் நம்ம வருடத்துல பண்றதுதான் பெருமை. அப்படின்னா முதல் திட்டம் பண்ண வெற்றி அடையுமா இது தெய்வ குழந்தைங்கிறதுனால முதல் திட்டமே இதை வச்சிருக்கு. செல்லமே செல்லம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நடத்த சொல்லி எங்க கவர்னருடைய வழிகாட்டுறது. இதை எங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியோட இப்ப இங்க வந்து கலந்து போக ரொம்ப திருப்தியா தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் எங்களுடைய கவர்னர் கார்த்தி அவர்கள் சிறப்பான ஒரு 7 திட்டமும் குழந்தைகள் தான். அதாவது இப்ப அந்த போலியோ ஒழிச்சது போல போலியோ நோயே இல்லாம காலிப்படுறது எங்களுடைய ரோட்டினுடைய தான். 1985 இருந்து ஒழிச்சு இன்னைக்கு 2 கண்டிப்பா சும்மா 2% தான். அந்த போலியோங்கிற நோயை வந்து ஒவ்வொரு ஊசி 4500 அந்த ஊசியை போட்டாச்சுன்னா குழந்தைங்களுக்கு புற்றுநோய்ங்கிற இது போலியோ மாதிரி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எடுத்திருக்காரு. அது போல அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் கைடன்ஸ் ஸ்கூல்ல 7.5 லட்சம் ரூபாய் செலவுல டாய்லெட் கட்ட சொல்லியிருக்காரு. அந்த 7.5 லட்சம் ரூபாய் டாய்லெட் வந்து கட்டணும்னா அவங்க 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. 2 லட்சம் ரூபாய் நம்ம பொங்கலுக்கு போயிருக்காங்க. அது அதே போல அந்த திட்டம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த சிமார்ட் டிவி குழந்தைகளுக்கு அந்த ஸ்கூல்ல வாங்கி கொடுக்கணும். அது உறுப்பினரோட பங்களிப்பு வேணும், அவங்களோட பங்களிப்பும் உண்டு அப்படின்னு சொல்லி 7 திட்டத்தை 200 இந்த வருஷம் டீம் பண்ணுவாங்க. அது வேற விஷயம். ஆனா இந்த 7 கண்டிப்பாக நிறைவேற்ற முதல் திட்டம் இந்த திட்டத்தை மகிழ்ச்சியோட எங்களுக்கு பெருமையா இருக்கு. இன்னும் பல இதா செய்ய நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுங்கிறத கண்டிப்பா எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை உறுதி கூறி எனக்கு வாய்ப்பு அளித்த அனைத்து போட்டிகளுக்கும் நன்றியாக தெரிவிக்கிறேன். நன்றி.